Welcome to the show One Time Party. எஸ், இன்னைக்கு நம்ம ஒன் டைம் பார்ட்டில யார் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபா நேத்ரன் மேம் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹாய் மேம், வணக்கம். அண்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, பார்க்கும்போது தெரியுது அழகா சிரிச்சுட்டு அழகா இருக்கீங்க. ஓகே, சூப்பர். எங்களோட ஒன் டைம் பார்ட்டில வந்து ஹார்ட்லி வெல்கம் பண்ணிடுறோம். ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்களோட ஷோவை? பாத்திருக்கீங்க? அப்படியா? ஓகே, அப்போ சூப்பர், ஈஸியா போயிடும்னு நினைக்கிறேன். நல்லா ஜாலியா இருந்துச்சு, நல்லா சாப்பிட கிடைக்குது. வர்றவங்க எல்லாம் வந்து சாப்பிட கிடைக்குதுன்னு தான் சொல்றீங்க. சரி, ஓகே, ஏதோ நம்ம நிறைய பேசுறோம், நீங்க நல்லா பண்றீங்க அப்படிலாம் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். சரி, ஓகே, காம்ப்ளிமெண்ட் நம்மளே கேட்க கூடாது இல்லையா? அது கடைசியா சொல்லலாம், நீங்களே கேட்டீங்க. சரி, ஓகே. அண்ட் நம்ம ஒன் டைம் பார்ட்டி அப்படின்னாலே வைப் தான். இன்னைக்கு ஃபுல்லா வைபா இருக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஜேர்னி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியா போயிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ என்ன மேம் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு கரெக்டா? இப்போ விஜய் டிவில 2 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. தென்றலை மெல்ல பேசு, அழகே அழகு. சன்ல வந்து சிங்கப்பெண்ணே. ஓகே. அண்ட் சிங்கப்பெண்ணையில என்ன மாதிரி பண்றீங்க, என்ன ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து ஆக்சுவலா நெகட்டிவ் ஷேட் மாதிரி தான் ஆடியன்ஸ்க்கு தெரியும். அது பையனுக்காக நம்ம பண்றதுதான், அது நெகட்டிவ் ஷேடா தெரியும். ஓகே, நெகட்டிவ் ஷேடா. ஓகே. அண்ட் விஜய் டெலிவிஷன்ல அதுல ரெண்டுமே, ஒண்ணுல வந்து பாவப்பட்ட அம்மா, ஒண்ணுல வந்து ரிச் அம்மா. ஓகே, இப்பதான் எனக்கு இது தோணுது. பாவப்பட்ட அம்மா ரிச் அம்மா அப்படின்னு இருக்காங்க இல்லையா? இந்த பாவப்பட்ட அம்மா கேரக்டர் பண்ணிட்டு டக்குன்னு ரிச் அம்மா கேரக்டர் பண்றதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? அதுதான் வேரியேஷன் கொடுக்கறது தானே நம்ம கடமை. பட் இருந்தாலும் அந்த கேரக்டர்லயே நம்ம இருந்திருப்போம் இல்லையா? ஒரு மாதிரி பாவமா, ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் எமோஷனல் ஆகுற மாதிரி. அண்ட் டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கெத்தா பவர்ஃபுல்லா இருப்போம். சோ அது அப்படியே எமோஷன் மாறும் இல்லையா? அது எப்படி இருக்கு உங்களுக்கு பண்றப்போ? கண்டிப்பா அது சேஞ்ச் பண்றது தானே நம்மளோட ஆர்டிஸ்டே. ஆர்டிஸ்டா இருந்தா கண்டிப்பா எது கொடுத்தாலும் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சது வந்து ரிச்சான கேரக்டர் தான். இந்த அழகே அழகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸா தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் சூப்பர். அண்ட் வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம், எங்களோட சார்பா வாழ்த்துக்கள். அண்ட் உங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் இல்லையா? கண்டிப்பா தீபாவோட ஜேர்னி இங்க இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி மூவி ஒன்று பண்ணேன் என் ஹஸ்பண்டோட. ஸோ நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ நிலவில் கலங்கம் இல்லைன்னு ஒரு படத்துல வந்து செகண்ட் லீடா பண்ணேன். அவர் செகண்ட் ஹீரோவா பண்ணாரு. ஸோ என்னோட சிஸ்டர் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சும்மா துணைக்கு தான் நான் போனேன். அவருக்கு ஃபிக்ஸ் பண்ண பேர் வரல. ஸோ எனக்கு அவரோட பேர் ஆகணும், நிஜமாவும் பேர் ஆகணும்னு இருந்துச்சு. அது ஒரு டிராவல் போச்சு. ஒரு 30 days அங்க ஏற்காடுல ஷூட் போச்சு. அது ஸ்கூல்ல காலேஜ் மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அதில் போச்சு. நான் ஒரு 30 days முடிஞ்ச உடனே அவர் கிளம்புறாரு, அவர் ஊருக்கு கிளம்புறாரு. அவர் சென்னை, நான் கேரளாவில் இருந்தேன் அப்போ. ஸோ 2 பேரும் கிளம்பும் போது தான் எங்களோட விஷயத்த நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம், உண்மையான விஷயத்த. ஓகே. ஸோ அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் மூவின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் சீரியல் இல்லையா? ஸோ இந்த சேஞ்சஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலா அந்த சீரியலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ அவங்க வெயிட் சைடு வந்து அது வேணான்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயினா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, நடிச்சா மேரேஜ் பண்ணிக்க மாட்டோன்ற ஒரு விஷயம் வந்தது. ஸோ அதனால நான் வேண்டாம், செக்கு கிடைச்சது கூட வேணான்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துட்டு நான் நடிக்க மாட்டேன், எனக்கு அவர் தான் வேணும்னு சொல்லி அப்படி கல்யாணம் பண்ணதுதான். அதுக்கப்புறம் கேப் வந்து மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்தது. அது ஒரு கேப் ஆச்சு. ஒரு 4 years என் பெரிய பொண்ணுக்கு ஆனதுக்கு அப்புறம் திருப்பியும் ஃபீல்டுக்கு தானே ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். த்ரூ அவுட் சண்டே கூட எனக்கு ரெஸ்ட் இருக்காது. என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? அமெரிக்கன் ஐ கேர் சென்டர் KK நகர்ல வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜரா. ஸோ அது ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். அப்போ சண்டே கூட ரெஸ்ட் இருக்காது, பிள்ளைங்களோட இருக்க முடியாது. ஸோ அவர் சொன்னா, நீ அதுக்கு நீ 4 days 5 days ஒர்க் பண்ணாலும் நீ மாசம் முழுக்க சம்பாதிக்கிற காசு இதில் நீ சம்பாதிச்சிருவ. நீ குழந்தைங்களோடய ஒரு 20 நாள் நீ குழந்தைங்களோட இருக்கலாம், 10 நாள் நீ வேலைக்கு போனா கூட போதும்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். 2007ல. அவர் தான் சப்போர்ட் பண்ணாரு, போங்க பரவாயில்ல போங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன வந்ததுன்னா அலைப்பாயுதே ஜெயா டிவி. அப்போ எப்படி இருந்தது? ஏன்னா ரொம்ப நாள் லாங் கேப்க்கு அப்புறம் வந்து ஸ்கிரீன் முன்னாடி இருந்தது. சுத்தமா நடிக்க வரல. ஓகே. எனக்கும் டைரக்டருக்குமே ஒத்து வரல. ரொம்ப ப்ரெஷர்ல தான் போயிட்டு இருந்தது. ஸோ அங்கேயும் நிறைய அவமானங்களும் பட்டேன். அதுக்கப்புறமும் மீறி இல்ல நம்ம இதுல ப்ரூஃப் பண்ணி காட்டணுங்கிறது இத்தனை வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் அலைப்பா இதுல உங்களோட கேரக்டர் என்னவா இருந்துச்சு? உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? அதுல வந்து ஸ்ரீ இருக்காங்க இல்லையா? ஆமா, அவரோட பேரா தான் பண்ணியிருந்தேன் நான். ஓகே.
ஸோ நானும் ஒரு லீடாக தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்? அதுக்கப்புறம் மஸ்தானா அவரோட டான்ஸ் ஷோல போய் உட்காந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இந்த இது அலைப்பாயுதேன்றது யாருக்குமே தெரியாது. ஆமா, நான் போய் டான்ஸ் ஜோடியில வந்த ஜூனியர் ஜோடி சீசன்ல வந்து நம்ம உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் பண்ணது ராஜ் பிரபு சார் மூலமா தான் அந்த ஒர்க் பண்ணேன். அலைப்பாயுதே பண்ணேன் ஜெயா டிவில. அதுக்கப்புறம் தான் இதுல ஜோடி மூலமா கனகாலும் காலங்கள் பண்ணேன். அப்படிதான் மைக்கேல் பிரியா பண்ண அந்த இதுல வந்து விக்கிக்கு மதரா பண்ணிருப்பேன். ஓகே, ஸோ இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? ஓகே. அண்ட் சீரியல், அதுக்கப்புறம் படங்கள். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு டோட்டலி? இல்ல படம்னா டோட்டலா டிஃபரன்ஸ். நிறைய ஆங்கிள் எடுப்பாங்க, வேற வேற ஆங்கிள் எடுப்பாங்க. ஒரே டயலாக நம்ம 10 வாட்டி சொல்ல வேண்டியது இருக்கும். சீரியல்னா அடுத்தடுத்து போகணும். ஒரு நாளைக்கு 8 சீன் 9 சீன் பண்ணா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியே அது வேற இதுல டிராவல்ல போயிட்டு இருக்கு, இது வேற டிராவல்ல போயிட்டு இருக்கு. ஓகே. அண்ட் நீங்க இவ்வளவு நடிச்சிருக்கீங்க, பட் பர்சனலி உங்களுக்கு இந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சா இருந்திருக்கும் இல்லையா? இது பண்ணும்போது நான் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா வந்து நான் ரொம்ப பிடிச்சி நடிச்சேன் அப்படின்னா எந்த கேரக்டர் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னா சரண் மீனாட்சி. ஓகே. கவின்க்கு வேட்டையனுக்கு அம்மாவா பண்ணது. அதுல நிறைய இமோஷனல் சீன்ஸ் வந்துச்சு. அதுல வந்து எனக்கு வந்து பிரெயின் டியூமர்ன்ற மாதிரி இருக்கும். அம்மா பையன்ற அந்த இது வந்து பாண்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ அது நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அது எனக்கு பிடிச்சு பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இது நாமிருவர் நமக்கிருவர் செந்திலுக்கு மாமியாரா பண்ணிருக்காரு. ஸோ அதுவுமே கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ல வந்து நானே மாப்பிள்ளைய வந்து கொல்றதுக்கெல்லாம் பிளான் பண்ணி அந்த மாதிரி ஒரு இது போச்சு. ஸோ அதுவுமே தாய் செல்வா சார் இல்லைன்னா அந்த இடத்துல நான் வந்து நின்னுக்க மாட்டேன். ஸோ பார்வதின்ற கேரக்டர் வந்து அங்க நின்று எனக்கு மோஸ்ட்லி எல்லா சீரியலுமே பார்வதின்ற நேம் தான் வந்திருக்கு. சுமங்கலிலையும் சரி பார்வதி தான், நாமிருவர் நமக்கு இருவர்லையும் ரெண்டுத்துலயுமே பார்வதின்ற கேரக்டர் வந்திருக்கு. அதுல வந்து வள்ளி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து வள்ளின்ற பேர். ஸோ டைரக்டர் வந்து அவர் இல்லை, அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். அதுல வந்து வள்ளின்னு தான் கூப்பிடுவாரு. ஏன்னா நார்மலா தீபான்னு கூட கூப்பிட்ட மாதிரி வள்ளின்ற அந்த கேரக்டர் வச்சுதான் கூப்பிடுவாரு. சோ அது நல்லா ரெஜிஸ்டர் ஆச்சு எனக்கு. சரவணன் மீனாட்சிக்கு அப்புறம் அந்த வள்ளின்ற கேரக்டர் நல்லாவே ரெஜிஸ்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் 2வது பார்ட்டுமே ரச்சிதாவோட பண்ணேன். ஆமா. சோ அவங்களோட பண்ண அதுலயும் பார்வதின்ற கேரக்டர் தான். என்னோட கேரக்டர் நேம் பார்வதி தான். ஓகே. சோ அதுக்கப்புறம் எதுன்னு பார்த்தோம்னா மாரி ஜி தமிழ்ல மாரி. அதுல வந்து கண்ணு தெரியாத மாதிரி எனக்கு ஒரு சேலஞ்சிங் ரோல் தான் கொடுத்தாங்க. எஸ், அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? கண்ணு தெரியாதவங்க மாதிரி நடிக்கிறது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். எனக்கு பிடிச்சதான் நான் அதை பண்ணேன். வேணும் அப்படின்னு. ஆக்சுவலா நான் கண்ணு மேல வச்சு பண்றேன்னு தான் சொன்னேன். இப்போ டைரக்டர் சதாசிவம் சார் தான் சொன்னார், இல்ல அது ரொம்ப கஷ்டம், படம்ன்றது வேற, சீரியல்ன்ற போது டெய்லி நீங்க அது பண்ணணும், அது ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எஸ், ஆமா. இப்ப நீங்க சொன்ன உடனே இப்ப நம்ம கண்ணை திறந்து பார்த்துட்டு ஒரு சீன் பண்றதுக்கும் கண்ணை மூடிட்டு நம்ம நிறைய சீன்கள் பண்றதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோ அப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? லைக் இல்ல அதுதான் சொன்னாரு அவர் வந்து, அந்த கண்ணு திறந்து வச்சு பார்த்தா நீங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டே வரலாம். ஆனா பிளிங்க் பண்ண முடியாது, அந்த ஒரு விஷயம் இருக்கும். அந்த சீன் முடிச்சோடனே பிளிங்க் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த மெகா சீரியல்ன்ற போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா ஓகே, நம்ம சேலஞ்சிங் ரோல் பண்றோம்ன்ற அந்த சந்தோஷம் இருக்கு. அண்ட் நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓடிபில வந்து உங்களுக்காக அந்த ஃபுட் பார்ட்டின்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த ஃபுட்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி என்கிட்ட சில கேள்விகள் இருக்கு, நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்னடா இது நியூஸ் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கீங்க போல? இல்ல பிளான்லாம் இல்ல. சோ இதை இப்படி வச்சிருவோம். அண்ட் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நானே டிஸ்க்ளைமர் போட்டுறேன். ஓகே. உங்களை பார்த்து எந்த நடிகை மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? நடிகை மீனா சொல்லியிருக்காங்க. மீனா ஆக்சுவலி கண்ணு வந்து மீனா மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சீதா மேம் சொல்லியிருக்காங்க. அப்படி 2 பேரு நிறைய சொல்லியிருக்காங்க. ஓகே. உங்க ஹஸ்பண்ட் யாரு மாதிரி இருக்கீங்க? அவரு என்ன மாதிரி இருக்கணும்னு தான் நினைப்பாரு. இல்ல இதுக்கு சொன்னது இல்லையா? ஆனா சில பேர் பேசிக்கா சொல்லுவாங்க இல்லையா? அவரும் அதுதான் மீனா தான் சொல்லியிருக்காரு. மீனா தான் சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான் சொல்றது, கொஞ்சம் அந்த ரிசம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சூப்பர். ஆனா அடுத்த கேள்வி ஒண்ணு நீங்க எடுங்க, நான் எடுத்த இல்லையா? என்ன வருதுன்னு பாக்கலாம். கடவுளே, நல்ல கேள்வியா வரட்டும். ஓகே. வில்லன் அண்ட் வில்லி பிட்வீன் டிஃபரன்ஸ் என்ன? வில்லனுக்குன்னா நிறைய அடித்தடி சண்டை அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமா கொடுப்பாங்க.
லேடிஸ்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி குடுக்குற மாதிரி கொடுப்பாங்க அவ்வளவுதான். ஓகே, எனக்கு ஒரு பர்சனலா ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வில்லினாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெவி மேக்கப், ஹெவி ஜுவல்ஸ், அந்த கண்ணு எல்லாம் பாத்தீங்கன்னா டார்க் மேக்கப், அந்த நம்ம போற அந்த காய்ச்சலா இருக்கட்டும், அந்த ஐலைனர் இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் போட்டு அவங்க லுக்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்கதான்ப்பா வில்லி அப்படின்ற மாதிரி வந்தா தெரியணும்ல. வந்தாலே வில்லி வந்துட்டாங்கப்பான்னு தெரியணும்ல. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. நடக்க போற சீரியல்ல வந்து அந்த மாதிரி வித்தியாசமா காட்டணும். பாவமா இருக்கிறவங்க வந்து வில்லிய காட்டணும். ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, இளையராஜா சாங்ல எது உங்களை கண்ணீர் வர வச்சிருக்கு? வைதேகி காத்திருந்தால். வைதேகி காத்திருந்தால் எதனால? ஏதாவது ரீசன் இருக்கும் இல்லையா? இல்ல, நான் சின்ன வயசுல இருந்தே அந்த சாங் பாடுவேன். அண்ட் சூப்பர். ஃபுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்மெல் செம்மையா வருது. பன்னீரா? தந்தூரி பன்னீர் டிக்கா. தந்தூரி பன்னீர் டிக்கா. ஸோ பயங்கரமா ஸ்மெல் வருது. ஓகே, இதுல பண்றீங்களா? தேங்க்யூ. எஸ். அண்ட் பேசிக்கா நீங்க மேம் குக் பண்ணுவீங்களா? என்னென்ன பண்ணுவீங்க? எல்லாம் நான்வெஜ் வெஜ் எல்லாமே பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணுவீங்க. ஓகே. அவரோட சமையல் இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன் நான். அவர் தான் குக்கே பண்ணுவாரா? அவர் நான்வெஜ்னா அவர் வந்துருவாரு, நான் செய்யறேன் அப்படின்ட்டு. வெஜ்ஜை விட நான்வெஜ் சூப்பரா செய்யும். அவர் பண்ணி உங்களுக்கு நான்வெஜ்ல என்ன ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி. பிரியாணி. அது எப்படி இருக்கு? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. மோஸ்ட்லி நான் வந்து எனக்கு பன்னீர் பிடிக்காது, அது இது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கும் நீங்க இருக்க பன்னீர். அண்ட் ஓகே, அண்ட் அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் கேட்டுறேன், நீங்க சாப்பிட்டுக்கிட்டே பதில் சொல்லலாம். அண்ட் 10th எடுத்த மார்க் என்ன? ஐயோ, காலேஜ்ல ராகிங் பண்ணிருக்கீங்களா? வாய்ப்பே இல்ல. 10th நான் ஸ்கூலுக்கே போல. ஸ்கூலுக்கே போலையா? 9th டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே 10th வந்து எழுதினேன். அப்படியே 10th வந்து எழுதுனீங்க? சார் மார்க் தான் கேட்டுருக்கோம். மார்க் எல்லாம் கேட்க கூடாது, ரொம்ப கேவலமான மார்க். ஓகே, வரவங்களாம் சரி எஸ்கேப் ஆயிடுறீங்க. சரி ஓகே, காலேஜ்ல ராகிங் பண்ணிருக்கீங்களா? 9th டிஸ்கண்டினியூ சொல்றேன், அப்புறம் எப்படி காலேஜ் போயிருக்கேன்? ஆனா போனேன். அங்க வந்து இந்த மாதிரி சின்ன காலேஜ் இருக்கும், கேரளால தான் படித்தேன். சும்மா 18th முடிச்சோடனே பிகாம் வந்து சும்மா இந்த டெஸ்ட் வச்சுட்டு பிகாம் சேர்ந்தேன். சும்மா அங்க இருக்கிற லோக்கல் காலேஜ்ல போனேன். ராகிங்லாம் பண்ணதில்ல. அங்க எல்லாருமே ரொம்ப சமத்தான பசங்க. போயிட்டு சமத்தா வந்துட்டீங்க. ஆனா ப்ரொபோசிங்லாம் நிறைய வந்துச்சு. ஓ, அப்பயே வந்துச்சா? மறக்க முடியாது. அப்ப ப்ரொபோஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஒரு படத்துல கூட வந்திருக்கும், ஃப்ரெண்டுக்காக சொல்ல வந்து அந்த ஃப்ரெண்டே லவ் பண்ணுங்க. யார் இதுல சொல்ல வந்தா? பேர்லாம் சொல்லல, அப்படியே சொல்லுங்க. ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன் வந்து உன்னை லவ் பண்றான் அப்படின்னு சொல்றதுக்காக வந்தார். கடைசியில நானும் உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்படி நல்லா இருக்கே. இது எல்லாமே என் புருஷனுக்கு தெரியும். நான் அவரை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவருக்கு தெரியும். அவருக்கு சொல்லிருக்கீங்களா? ஓகே. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பலமுறை பயன்படுத்திய பொருள் இன்னும் இருக்கா உங்களிடம்? அதிகமா யூஸ் பண்ண ஒரு திங் இப்போ வரைக்கும் வச்சிருக்கீங்களா உங்ககிட்ட? அவர் வாங்கி கொடுத்த சாரி. எப்போ வாங்கி கொடுத்தாரு? 1999ல. 1999ல இப்போ வரைக்கும் வச்சிருக்கீங்களா மேம்? ஓகே, இது என்ன கலர்? பிங்க். ஓகே, என்ன பர்பஸ்க்காக, என்ன டேக்காக வாங்கி கொடுத்தாரு உங்களுக்கு? அது என்னோட பர்த்டே கிஃப்டா அனுப்பினார். இங்க இருந்து கேரளாக்கு அனுப்பி விட்டாரு. ஓகே, எனக்கு இப்ப இந்த ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பேசிக்கா இந்த தமிழ்நாடு டு கேரளா அப்படின்னாலே இங்க இருந்து கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கோ இல்ல பாய் ஃப்ரெண்டை பார்க்கோ இங்க இருந்து அங்க போகணும், அங்க இருந்து இங்க வரணும்ன்ற மாதிரி இருக்குல்ல. ஒரு எத்தனை வாட்டி உங்களுக்காக டிராவல்? வரலங்க, நான் தான் வந்தேன். நீங்க தான் வந்தீங்களா? இங்க எத்தனை வாட்டி? நான் இங்க சிஸ்டர் இருக்காங்க, சோ அவங்க வீட்டுக்கு வந்து தங்கி அவர் என்ன வீட்டுல வந்து பாப்பாரு. சிஸ்டர் வீட்டுல வந்து பாப்பாரு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க கேரளான்னு சொன்னீங்க. இப்ப தமிழ்ல இங்க நடிக்க வரும்போது தமிழ் உங்களுக்கு எப்படி இருந்தது? செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் தான், அதனால இது ஈஸியா இருந்துச்சு. ஓகே, சூப்பர். அண்ட் ஃபேமிலி எந்த அளவுக்கு மேம் சப்போர்ட் உங்களுக்கு? என் ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட். அவங்கள வீட்லயும் ஃபர்ஸ்ட் தான் அப்படி இருந்துச்சு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்னை பத்தி என்னன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்களுமே சப்போர்ட் பண்ணாங்க. என் மாமனாரும் சரி, என் மாமியாரும் சரி. ஆக்சுவலா அவர் 11வது அவங்க ஃபேமிலியில.
எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. 11 10 பிள்ளைங்களுக்கு அப்புறம். ஆமா ஓகே. எல்லாருமே அப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஃபேமிலியில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஓகே. அண்ட் இதை தாண்டி வந்து நீங்க பண்ற ப்ராஜெக்ட்லாம் ஹஸ்பண்ட் பார்த்துருப்பாரு இல்லையா? அவர் வந்து உங்களுக்கு சில சேஞ்சஸ் இல்லை, இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதாவது சொல்லியிருக்காரா? அவர் வந்து அந்த கோல்டன் அடி அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு வந்து அந்த கான்சியஸ் இருக்கு, அது மட்டும் வச்சுக்காத, கோல்டன் அடின்றத சொல்லுவார். சூப்பர், அதான் சொல்லுவாரு. ஓகே. இது வரைக்கும் நீங்க நடிச்சதுல பார்த்து இந்த கேரக்டர் செம்மையா பண்ணிருக்கேன் நீ அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுங்க. அந்த கண்ணு தெரியாத விஷயம் அவர் பார்த்துட்டு சொன்னாரு. ஆமா. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ ஒரு ஆக்ட்ரஸா வந்து நம்ம என்னதான் வந்து எவ்வளோ வந்து ஒரு பாசிட்டிவான வேல இருந்தாலுமே கண்டிப்பா ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அதை ஃபேஸ் பண்ணி நீங்க வந்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு அதான் இன்ஸ்டாகிராம்ல தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் பண்ணும்போது நான் வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் சேர விட மாட்டேன். ஸோ அந்த விஷயம் வந்து அவங்க பர்சனலாக எடுத்துக்கிட்டு என் பிள்ளைங்கள அதில் வச்சு பேசினாங்க. நீயும் 2 பொம்பளை பசங்களை வச்சிருக்க, ஸோ அவளை சேர்த்து வை, இல்லைன்னா உன் குழந்தைங்க அதை அனுபவிப்பாங்கன்னு சொல்லி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. அந்த கேரக்டராவே அவங்க ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு அதை வந்து நம்மளோட பர்சனல் லைஃப்ல திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்ஸா இருந்திருக்கு. ஸோ இது தாண்டி நீங்க வேற எந்த விஷயங்களும் வந்து ஃபேஸ் அவ்வளவா ஃபேஸ் பண்ணல. ஓகே. அண்ட் ஒரு ஆக்ட்ரஸா இருக்கும்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் மற்ற ஆக்ட்ரஸ் கிட்ட இருந்து கத்துட்டு வந்திருப்போம். நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ல கண்டினியூவா நடிச்ச ஒரு கோ ஆர்டிஸ்ட் யாரு, அவங்க கிட்ட கத்துக்கிட்ட குவாலிட்டிஸ் என்ன? வடிவுக்கரசி அம்மா தான் சொல்லுவேன் எப்பவுமே. அவங்களோட நடிச்ச விஷயத்துல வந்து எவ்வளோ லெங்க்தியான டயலாக்ஸ் கொடுத்தாலும் அவங்க ப்ராம்ப்ட் இல்லாம பேசுவாங்க. அது இன்ன வரைக்கும் நான் மூவில பண்றேன் ப்ராம்ப்டிங் இல்லாம பண்றேன்னு, ஆனா சீரியல்ல பண்ணணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவங்க ப்ராம்ப்ட் இல்லாம பண்ணுவாங்க. ஓகே. எவ்வளவு லெங்க்தான டயலாக் எத்தனை பேஜா இருந்தாலும் அப்படியே பேசுவாங்க. அவங்க எக்ஸ்ட்ராவா அது அந்த மோல்ட் பண்ணி அது அழகா பேசுவாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் இன்னும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. என்கிட்ட ஒரு சில இமேஜஸ்லாம் இருக்கு, நான் அதை காட்டுறேன். நீங்க அதுக்கான மெமரிஸ் மட்டும் அப்படியே ஷேர் பண்ணலாம். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் இமேஜ் திஸ் ஒன். இது எப்போ எடுத்தது? இது வந்து எடுத்து ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும். 4-5 இயர்ஸ். 4-5 இயர்ஸா மேம்? எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைச்சேன், நீங்க இப்ப எடுத்துட்டு போன நினைச்சீங்களா? இப்ப எடுத்தது நான் நினைக்கல. நான் வந்து இதை நீங்க ரொம்ப லாங் பேக் எடுத்திருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல 4-5 இயர்ஸ் தான் ஆகுது. சோ என்ன டே இது? என்ன ஸ்பெஷல் டே? ஸ்பெஷல் டே கிடையாது, ஒரு மேரேஜ் போயிருந்தோம். அப்போ நாங்க எடுத்தது. ஓகே. அண்ட் அடுத்த போட்டோ இது சசிகுமார் சார் அவர்களோட. இது ரிவீல் பண்ண முடியாது, எனக்கு ரிவீல் பண்ண முடியாதா? இது மூவிக்காக போயிருந்தேன். அந்த மூவி இன்னும் வெளியில வரல, போயிட்டு இருக்கு, ஆன் ப்ராசஸ். சசிகுமார் சாரோட. அவ்வளவுதான். ஓகே, அப்டேட் கிடைச்சாச்சு. ஓகே. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக். இது வந்து எங்க அம்மா அப்பாவோட இப்ப பிரசன்டா இருக்கிற போட்டோஸ் எதுவுமே இல்ல. ஓகே. சோ எனக்காக என்னோட தம்பி மாதிரி அஜித், அவன் எனக்காக எடிட் பண்ணி என்னோட சின்ன வயசு போட்டோ வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அவங்களோட 60ஆம் கல்யாணம் போட்டோ. ஓகே. அதுல என் போட்டோ இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. சோ அது ரொம்ப பிடிச்சது. ஆமா. இது நடுவுல இருக்கிறது நீங்களா மேம்? ஆமா, சின்ன வயசுல. வா, கியூட்டா இருக்கீங்க. ஓகே. அண்ட் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதோ இந்த இமேஜ். சோ இதுல இருக்க ஒரு ஆர்டிஸ்ட பத்தியும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்? இதுல எல்லாருமே ரொம்ப சூப்பர்பான ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட். கவிதாவும் சரி, சுதாமாவும் சரி, கணேசரும் சரி, சாதனமாவும் சரி, ரொம்ப சூப்பர்பான ஆர்டிஸ்ட். அந்த சீனியர் ஆர்டிஸ்ட்ன்றதே காமிச்சிக்க மாட்டாங்க. வாங்கி வந்து உட்காருன்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார வச்சு ரொம்ப அழகா நல்லபடியா போச்சு. ஆக்சுவலா 3 இயர்ஸ் மேல போச்சு மாறி சீரியல். சோ இப்போ எங்க பார்த்தாலும் நல்லா பேசுவாங்க, ஜாலியா இருக்கும். ஓகே. அப்ப எடுத்த போட்டோ தான் இது. ஓகே. அண்ட் அடுத்த பிக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது சொல்லவே வேணாம். என்னோட தெய்வம், எல்லாமாவும் சொல்லலாம். பிள்ளைங்க அவங்களுக்காக தான் நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுவும் சொல்லலாம். ஓகே. இது வந்து என் சித்தி பொண்ணோட
பொண்ணு மேரேஜ் அப்ப எடுத்தது. ஓகே. அண்ட் இவங்கள பத்தி சொல்லுங்க, 2 பேரும் எப்படி சமத்தா இல்ல? ரொம்ப சமத்து 2 பேருமே. ஓகே. அவங்க இல்லன்னா நான் இல்ல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே. சில விஷயங்கள் இப்ப பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு இருந்தாலே அம்மாக்கு நிறைய ஸ்டைலிங்கான விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க. அம்மா இந்த சாரி கட்டுங்க, இந்த லுக் இப்படி ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. சீரியலுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா? அவங்க இப்ப என்ன வந்து சாப்பிடுற விஷயத்துல தான் சொல்லியிருக்காங்க. இப்ப பன்னீர் கொடுத்தோன்னே ரொம்ப ஜாலி ஆயிட்டேன். ஏன்னா என் பொண்ணு 2வது பொண்ணு வந்து புரோட்டீன் எடுங்க, இவ்வளவு புரோட்டீன் எடுக்கணும், இவ்வளவு ஃபைபர் எடுக்கணும், 3 வேளை நீங்க இதை எடுத்தாதான் உங்களுக்கு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ஹெல்த் கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறா. அவங்க டாடி தவறினதுக்கு அப்புறமே ரொம்ப கேர் எடுத்துக்கிறா. இப்போ ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க மகள் 4 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து ஷூட்டுக்கே போக ஆரம்பிச்சேன். அப்ப கண்டிப்பா 2வது மகள் கிடையாது இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விழுந்திருக்கும் இல்லையா? சோ அந்த பிரேக்ல இருந்து நீங்க எப்படி? ஆக்சுவலா 2.5 வயசு வித்தியாசம் தான் அவங்களுக்கு. ஓகே. 2.5 வயசு தான். அப்ப 2.5 வயசு இருக்கும்போதே அவ பிறந்துட்டா. அவளுமே இருக்கா, வேலைக்கு போகும்போது அவளுமே இருக்கா. ஓகே. சோ அவங்க 2 பேர் இருக்கும்போதுதான். பட் இருந்தாலுமே இப்போ பசங்களை வச்சுட்டு லைக் ஒர்க்குக்கு போறது அப்படின்னும் போது அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்திருக்கும். லைக் நீங்க ஆஃபீஸ் ஒர்க் இல்லைனாலும் ஷூட்டிங் நான் சொல்றேன், அதையும் பேலன்ஸ் பண்ணும் அண்ட் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணும். அது எப்படி பேலன்ஸ் பண்ணல? என் மாமனார் மாமியார் எனக்கு சப்போர்ட்டா இருந்து அவங்களுமே பாத்துக்கிட்டாங்க. ஸோ காலையில எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நானும் ஹெல்ப் பண்ணிட்டு மாமியார் ஹெல்ப் பண்ணுவாங்க, கிளம்பிடுவேன். ஸோ ஹஸ்பண்ட் கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறது, இல்லை நான் போற வழியில ஸ்கூல்ல விடுறது, இப்படிதான் நடந்திருக்கும். ஸோ மத்தியானமா நான் வீட்டுக்கு வருவேன். ஸோ அந்த கேப்ல வந்து திரும்ப குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க. ரொம்ப மிஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா நான் ஷூட் போற டைம்ல தான் மிஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே. நான் லேட் நைட் ஷூட் முடிச்சு வரும்போது அந்த டைம்ல தான் மிஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு சொல்லி கொடுக்க முடியாது, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் நடந்திருக்கே தவிர அவ்வளவா போயிட்டு இருந்தது. ஓகே. அண்ட் இப்போ சொல்றாங்களா நாங்க அந்த டைம்ல நிறைய மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடுலாம் நிறைய மிஸ் பண்ணிருக்கோம், நாங்க கேன்டீன்ல வாங்கி சாப்பிட வேண்டியதா வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப கூட அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஓகே. அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால ஓகே. அண்ட் அடுத்த போட்டோ இது வந்து அவார்ட் கொடுக்கறதுக்காக நாங்க போயிருந்தோம். ஓகே. பாக்யலட்சுமில கடைசி தம்பியா பண்ணார்ல, ஓகே, அவங்களுக்கு அவார்ட் கொடுக்கறதுக்காக எங்களை 3 பேரையும். ஓகே. விஷால். ஆமா, விஷாலுக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் இப்போ ஒரு ஆர்டிஸ்டா இருக்கும் போது இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான், இப்போ பசங்க வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்க சொல்லுவாங்க, இது சாப்பிடணும், அந்த மாதிரி ப்ரோட்டீனா இருக்கட்டும், லைக் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும்ல. இந்த மாதிரி நீங்க வந்து டயட் என்னென்ன ஃபாலோ பண்ணுவீங்க? அதே இப்போ நான் வந்து ரொம்ப கண்ட்ரோலா இருக்கேன். ஃபைபர் எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு 3 வேளை அந்த அந்த நம்ம ஃபுட்ல இருக்கணும்ன்றதுக்காக நான் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் சுகர்லாம் பார்த்தா கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணும், வேற வழி இல்லாலும் எடுத்து சாப்பிடுறேன். ஓகே. பசங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. சரி, ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணாலும் நமக்கு ஒரு இன்ஸ்பயர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? லைக் ஒரு சீரியல்லையா இருக்கட்டும் இல்ல படங்கள்லையா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்கை பார்த்து நம்ம ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருப்போம். சரி, அவங்கள மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்க விஷயம்? முன்னாடி சொன்னேன், வடிவுக்கரசி அம்மா, அவங்க தான். அதான் யங் ஏஜ்லயே வந்து எனக்கு மதர் கேரக்டர், என்னோட 27 இயர்ஸ்லயே நான் வந்து மதர் கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாருமே கேட்டாங்க, இப்போ வரைக்கும் என்ன கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஏன் மதர் கேரக்டர் பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மான்றது ஒரு ப்ரெஷியஸான விஷயம், அது நான் பண்றதுல நான் பெருமைப்படுறேன். நான் வடிவுக்கரசி அம்மாவை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அப்படிதான் சொல்லியிருக்கீங்க. ஓகே. அண்ட் இப்போ நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டீங்க, பட் இதுக்கு முன்னாடி நீங்க முதல் படம் நடிக்கும் போது உங்க வீட்டுல, அதாவது உங்களோட பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? அவங்களுக்கு அதான் என்ன சொன்னேனே, எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இதுக்கு மேல என்ன வேணும்? ஓகே. ஸோ நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நான் கேட்டு அடம் பிடிக்க மாட்டேன். ரொம்ப சமத்தான பொண்ணு. ஓகே. ஆமா, ரொம்ப சமத்தான பொண்ணு. ஓகே. ஓ, அம்மா அப்பா கிட்ட நான் சொல்லும்போது என் அக்கா தான் சொன்னாங்க, அவ ஆசைப்படுறா, ஸோ கல்யாணம் பண்ணி வைங்கன்றது அவங்க சொன்னாங்க. அந்த நடிக்கிறதுக்குமே சப்போர்ட் தான் பண்ணாங்க, எதுவுமே வேணான்னு சொல்லலாம். ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை. என் வீட்டு சைட்ல இருந்து இந்த கல்யாணத்துக்கு மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துச்சு,
வேணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுமே இல்லை, நான் பிடிவாதமா 2 நாள் சாப்பிடாமலாம் இருந்தேன். ஸோ ஓகே, இல்லை என் பொண்ணோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் ஒத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா கேரளால இருந்து லெட்டர் போஸ்ட் பண்றதே எங்க அப்பா தான். ஓ, நீங்க போடுற லெட்டர்? ஆமா, அவருக்கு போடுற லெட்டர்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணது எங்க அப்பா தான் பண்ணாங்க. சோ அவ்வளவு தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ நான் கொடுத்து வச்சிருக்கேன் எங்க அப்பா அம்மா அப்படி கிடைக்கிறதுக்கு. எல்லாரையுமே மிஸ் பண்றேன். இப்ப மாமனார் மாமியார் அப்பா அம்மா அவரு எல்லாருமே மிஸ் பண்றேன். ஓகே, புரியுது. ஓகே, இப்போ உங்க 2 பசங்க இருக்காங்க. சோ அவங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பில்லரா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு ஆர்டிஸ்டா இருக்கும்போது நம்ம ஸ்கின், ஹேர் கேர் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும். நம்ம ஷூட்ஸ்லாம் போறதால நீங்க என்னென்ன ஸ்கின் கேர் சீக்ரெட்ஸ், உங்களோட சீக்ரெட்ஸ், ஹேர் கேர்? ஆக்சுவலா இப்போ வரைக்கும் அந்த லாஸ்ட் 4 இயர்ஸா தான் இப்போ நான் ஸ்கின் கேர் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சேன். அது வரைக்குமே பண்ணல. ஏன்னா எல்லாமே போக ஆரம்பிக்குதுன்னு தெரியும் போதுதான் ஒண்ணு கேர் பண்றது. ஆமா, நான் கடலை மாவு யூஸ் பண்ணுவேன். கடலை மாவு, ஆமா, தக்காளி ஜூஸ் எடுத்து கொஞ்சோண்டு தயிர் இல்லைன்னா மில்க் ஏதாவது மிக்ஸ் பண்ணி கடலை மாவு ஃபேஸ் பேக் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. ஹேருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான். ஹேருக்கு தேங்காய் எண்ணெய் தான். வேற எதுவும் இந்த ஹேர் பேக் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எப்ப முன்னாடி போட்டுட்டு இருந்தேன், இப்ப அது விட்டுட்டேன். ஃபேஸ் தான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். பசங்க ஏதாவது சில ப்ராடக்ட்ல சொல்லியிருப்பாங்களா, மம்மி நீங்க இதை யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லையா? அவங்க மாய்ஸ்சரைசர் பத்தி தான் சொல்லுவாங்க. மத்தபடி மாய்ஸ்சரைசர் போடுங்க, சன்ஸ்கிரீன் போடுங்க, இதெல்லாம் சொல்லிருக்காங்க. ஓகே, அண்ட் பேக் கொண்டு வந்திருக்கீங்களா? பேக் இருக்கு. இதுல என்ன இருக்கு? என்ன பார்க்கணும் உங்களுக்கு? என்ன பார்க்கணும்ல, பேக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பேக்ல மெடிசின் இருக்கும், மொபைல் இருக்கும், ஓகே, போன் இருக்கும். இது இவ்வளவுதான். வாலெட் இருக்கு, அவ்வளவுதான். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் அதுல வந்து லிப்ஸ்டிக் மட்டும் தான் இருக்கும். ஓகே, இருக்கா இதுல? இருக்கு. அது என்ன லிப்ஸ்டிக் எடுத்து காட்டிடலாம்? ஜூடியோ. ஓகே ஓகே, ஒரு மாதிரி லைட் ப்ளம் ஷேட். ஓகே, இது நான் எங்க பார்த்தாலும் கலர் எசன்ஸ். ஓகே, கலர் எசன்ஸ். இப்போ இதான் போட்டிருக்கீங்களா? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஷேட் வந்து அது போட்டதுனால தான் எடுத்துட்டு வந்தேன். போச்சுனா திரும்ப போட்டுக்கலாம். நல்ல ஐடியாவா இருக்கு. ஓகே, இதுதான் இருக்கு. வாலெட் இருக்கு. வாலெட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணுமா? அவரோட போட்டோ இருக்கும். எஸ், வாவ். இது வந்து ரொம்ப ப்ரீவியஸா எடுத்ததா? இருக்கும், 5-6 இயர்ஸ் இருக்கும். ஓகே, அந்த இந்த பிக் எப்பவுமே வச்சுட்டே இருப்பீங்க வாலெட்ல? ஓகே, ஓகே. அண்ட் வந்து ரொம்ப குட்டியான பேக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து சும்மா நம்ம போயிட்டு சாப்பிட்டு அழகா பார்ட்டி பண்ணிட்டு வருவோம் அப்படின்றதுக்காக நினைக்கிறேன். ஒன் டைம் பார்ட்டின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய பேக் எடுத்துட்டு வர முடியாது இல்லையா? சூப்பர், கரெக்டா தான் சொன்னீங்க. அண்ட் அடுத்த டிஷ் உங்களுக்காக சூப்பரா வந்துருச்சு. நீங்க கிரீம் சென்டர்ல ஆல்ரெடி சாப்பிட்டிருக்கீங்கல? நுங்கம்பாக்கம்ல சாப்பிட்டிருக்கேன். அப்புறம் என்ன, கிரீமியா இருக்கும். ஓகே, அண்ட் இப்போ ஒரு வாட்டி கூட்டிட்டு போணும். அண்ட் கலர்ஃபுல்லா ஹெல்தி பவுல் வந்துருச்சு. பார்க்கவே அழகா இருக்கு. எஸ், இந்த மாதிரி வீட்ல நம்ம பொறுமையா பண்ண முடியாது. அதுக்கு தான் மேம் இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஆமா, தேங்க் யூ ஒன் டைம் பார்ட்டி கூப்பிட்டது. நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய இருக்கு. இப்போ நீங்க ஆல்ரெடி நுங்கம்பாக்கம் போயிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? அண்ணா நகர் இப்போ வந்திருக்கீங்க. அண்ட் ஆல்சோ ஆரியபுரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடையாறு, இங்கேயும் வந்து நம்ம கிரீம் சென்டர் இருக்கு. இது நியர்பையா இருக்கு. ஓகே, இது நியர்பையா இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் டைம் வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நீங்க ஷூட்டிங் கூட அந்த சைட் போனீங்கன்னா அந்த சைட் போய் நீங்க ட்ரை பண்ணலாம். இது ஷூட்டிங் பார்சல்லாம் அனுப்புவாங்களா? கண்டிப்பா ஜொமேட்டோ. யா, டெஃபினெட்லி ஆர்டர் பண்ணலாம் கிரீம் சென்டர்ல. எப்படி இருக்கு மேம்? நல்லா இருக்கா? டிஃபரெண்டா இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அப்படி பண்ணா நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்ட்டு. பேசிக்கா என்ன வந்து சூப்பரா பண்ணுவாரு? ஃபிஷ் கறி, கிராப். ஓகே, கிராப் எறா பிரியாணி சூப்பரா பண்ணுவாரு. நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க எனக்கு பிரியாணியே பிடிக்காது. அவர் செஞ்சா மட்டும் தான் சாப்பிடுவேன். அப்ப நீங்க பிரியாணி செய்ய மாட்டீங்களா? நான் செய்வேன். அவர் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் விட்டுட்டேன். ஆனா அவர் செய்யறது தனி டேஸ்டா இருக்கும் எனக்கு. ஓகே, இப்போ என்னதான் இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவரை இம்ப்ரெஸ் பண்ண அவனை குக் பண்ணியிருப்பீங்களா? ஃபர்ஸ்ட்
அந்த மாதிரி என்ன பண்ணீங்க? நான் முட்டை தொக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். ம், சூப்பரா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு சாப்பிட்டு? நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஓகே. அவர் தாண்டி பசங்களுக்கு நீங்க என்ன குக் பண்ணா ரொம்ப பிடிக்கும்? நான் பண்ணா எறா பண்ண பிடிக்கும். கிராப் இப்போ பண்ணி கொடுத்தேன், அதுவும் பிடிக்கும். அதுவும் பிடிக்கும். ஓகே, சூப்பர். ஓகே, அண்ட் ஃபைனலி இப்போ வந்து நீங்க எங்களுக்காக ஒரு அப்டேட் கொடுத்தீங்க. ஒரு படம் பண்ணிட்டு இருக்கா, இப்போ ரிவீல் பண்ண முடியாது அப்படின்னீங்க சசிகுமார் சார் அவர்கள் கூட. ஆனால் அடுத்தடுத்து வேற ஏதாவது படங்கள் போயிட்டு இருக்கா? இல்ல, இப்போதைக்கு எந்த படமும் இல்லை. மூவி இது சீரியல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் இப்போ ஃபியூச்சர்ல வேற ஏதாவது படங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா எந்த மாதிரி கேரக்டர் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? யூஸ்வலா மதர் ரோல் தான், அது வந்து சேலஞ்சிங்கா இருக்கணும்ன்றத நான் எதிர்பார்க்கறேன். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மதர் ரோல். சரி, ஓகே. வை மதர் ரோல்? ஏன்னா எல்லாத்துலயும் வந்து மோஸ்ட்லி நீங்க மதர் ரோல் தான் பண்ணிருக்கீங்க. அது ஏன் ரொம்ப பிடிச்சிருச்சு உங்களுக்கு? அதான் சொன்னேனே, அம்மான்ற ஒரு புனிதமான ஒரு விஷயம் அப்படின்றது எல்லா இதுலயுமே சொல்லியிருக்கேன். எனக்கு அது பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் அம்மாவா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். அண்ட் எப்படி இருந்தது இந்த ஹெல்தி பவுல் ரைஸ்? சூப்பரா இருக்கும். அண்ட் எங்களோட ஒன் டைம் பார்ட்டி வந்திருக்கீங்க, எப்படி இருந்தது எங்களோட ஒன் டைம் பார்ட்டி? சூப்பரா இருந்து. நீங்க கொஸ்டின் கேட்கறதுல தான் இருக்கு, ஆக்சுவலா நாங்க ரிப்ளை பண்றதுல. சூப்பரா ஆங்கர் பண்றீங்க. வாவ், thank you so much. ஒன் டைம் பார்ட்டி என் ப்ரொடியூசர் வந்து என்ன பின்னாடி இருந்து அப்படின்னு கேட்டுருப்பாரு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அண்ட் சூப்பர் மேம். நானும் வந்து இன்னைக்கு உங்களை மீட் பண்ணி எங்களோட பார்ட்டியை வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மேம். நன்றி. நன்றி. எஸ்.